ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சினிமாவை விட்டுட்டு அரசியலில் தான் முழு நேரமாக பயணிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், டெபுட்டி சிஎம் இந்த மாதிரி முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட பதவியில் இருந்துக்கிட்டே திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. அரசியல் ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம். ஆனால் சில பேர் இது ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் யார் யார் எந்தெந்த பதவியில் இருக்கும்போது என்னென்ன படங்கள் நடித்து வெளியாயிருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First one, actor and politician Vijaykanth sir. இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும் இருக்கு. விஜயகாந்த் சார் 2005ல தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. கட்சி தொடங்கின அடுத்த வருஷம் 2006லயே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு மக்களோட சப்போர்ட்னால வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏவாகவும் ஆகிறாரு. இவர் எம்எல்ஏவா ஆனதுக்கு அப்புறம் பேரரசு, தர்மபுரி, சபரி, அரசாங்கம், எங்கள் ஆசான், மரியாதை அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா விருதகிரி, இந்த 7 படங்களையும் நடிச்சிருப்பாரு. குறிப்பிட்ட இந்த விருதகிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஆக்டராகவும் ஒர்க் பண்ணிருப்பாரு, இயக்குனராகவும் பணியாற்றிருப்பாரு. இந்த படம் தான் அவர் ஹீரோவா நடிச்ச கடைசி. அதுக்கப்புறம் 2011 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ரிஷிவந்தியம் தொகுதியில் மறுபடியும் எம்எல்ஏவா வின் பண்றாரு. அதோட மட்டும் நிறுத்தாம 2011 இருந்து 2016 வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்கிறாரு. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறை ஜனாதிபதியாக வருவதை வேண்டுமென்றே தடுத்தவர் கலைஞர் தான். இந்த பீரியட்ல அவர் கதாநாயகனா எந்த ஒரு படத்துலயுமே நடிக்கல. அதுக்கு பதிலா சகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருந்த படத்துல கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த படம் 2015ல ரிலீஸ் ஆயிருக்கும். ஆக மொத்தம் விஜயகாந்த் சார் எம்எல்ஏ பதவியில் இருந்துகிட்டே 8 படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல 7 படங்கள் ஹீரோவாகவும் ஒரு படத்துல கேமியோ அப்பியரன்ஸும் கொடுத்திருக்காரு. இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க பத்திரிகைகளை. செகண்ட் ஒன் எம்ஜிஆர் ஐயா. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். எம்ஜிஆர் அவர்கள் 1967ல திமுக சார்பா போட்டியிட்டு பரங்கிமலை தொகுதியில முதன்முறையா எம்எல்ஏவா வின் பண்றாரு. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அரச கட்டளை, காவல்காரன், ரகசிய போலீஸ், 115, குடியிருந்த கோவில், ஒளிவிளக்கு இந்த மாதிரி 44 படங்களை நடிச்சிருக்காரு எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்தில். தென் அதுக்கப்புறம் திமுகவில இருந்து விலகி தனியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1977 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சராகவும் ஆகிறாரு. இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மீனவ நண்பன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்ற 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இவருக்கு. நான் பாடியது மக்களுக்காக, மன்னர்களுக்காக அல்ல. மக்கள் ரசிக்கும் பாடலை மன்னர்களாலும் ரசிக்க முடியும். நான் இந்த 2 படங்களுமே இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரெடியா இருந்துச்சு. இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. பட் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் எந்த ஒரு படத்துலயுமே நடிக்கல. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். தேர்ட் ஒன் ஜெயலலிதா அம்மா. இளையராஜா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே. ஜெயலலிதா அம்மா அவர்கள் 1989ல எம்எல்ஏவா வின் பண்ணதுல இருந்து 2016 அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்த காலம் வரைக்கும் எந்த ஒரு திரைப்படத்திலையுமே நடிக்கல, அதாவது கதாநாயகியா. பட் 1992ல விசு அவர்கள் எழுதி இயக்கி இருந்த நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு படத்துல அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராகவே படத்திலும் ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரையில தோன்ற இறுதி அண்ட் ஒரே படம் இந்த படம் தான். ஆக்சுவலா அந்த முழு படத்தையும் படத்துல உள்ள சில சீன்ஸையும் பல இடங்கள்ல தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. இந்த படத்தை பத்தின 2 போஸ்டர் மட்டும் தான் கிடைச்சிச்சு. என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே. ஃபோர்த் ஒன் நெப்போலியன். அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவக்க போட்டு. இவர் 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா போட்டியிட்டு வில்லிவாக்கம் தொகுதியில எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2011 எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தென்காசி பட்டணம், மேரி ஆல்பர்ட், விருமாண்டி, அடிதடி, ரிமோட், ஐயா, வீரண்ணா, வட்டாரம் இந்த படங்களெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி போக்கிரி படத்தோட ஷூட்டிங்குமே இந்த பதவி காலத்துல நடந்திருக்கு. பட் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு இவருடைய பதவி போனதுக்கு அப்புறம். நீதானா ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு டிரைவர் பனால்னு எழுதினாலு அங்க செத்தவங்க குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? தென் இவர் மறுபடியும் 2006ல் வந்த சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் கட்சியிலேயே பயணித்து 2009 மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு எம்பியா பதவி வழங்குறாங்க. மத்திய இணையமைச்சராகவும் இருக்காரு. இந்த காலகட்டத்தில் தெலுங்கு படமான ஓஇ, சலீம்,
தமிழ் படமான அழகர் மலை, பொன்னர் சங்கர் இந்த 4 படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆக மொத்தம் எம்எல்ஏவா இருக்கும்போது 9 படங்கள், எம்பி மத்திய அமைச்சரா இருக்கும்போது 4 படங்கள், மொத்தம் அரசியல் பதவிகளில் இருக்கும்போது இவர் நடிச்ச படங்கள் 13 படங்கள். கிழக்கு செவக்கையிலே ஈரறு கையிலே. 5th one ரோஜா. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். இவங்களுடைய அரசியல் களம் வந்து ஆந்திர பிரதேசத்தோட அரசியல் களம் தான். இவங்க 1998லயே அரசியலுக்குள்ள நுழைஞ்சு 2014 வரைக்குமே எந்த ஒரு பதவியுமே வைக்காம போட்டியிட்டு தோல்வியுற்று கட்சி பணிகள் மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் 2014ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூலமா போட்டியிட்டு நாகரி தொகுதியில எம்எல்ஏவா வின் பண்ணதுக்கு அப்புறம் 2015ல கில்லாடி, புலன் விசாரணை, என் வழி தனி வழி இப்படின்ற 3 படங்களுமே நடிச்சு வெளியாயிருக்குது. இந்த 3 படங்களுமே நடிச்சு ஷூட்டிங்லாம் முடிச்சது எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி, பட் ரிலீஸ் ஆனது மட்டும் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 2019 எலெக்ஷன்ல போட்டிட்டு எம்எல்ஏ வின் பண்றாங்க. 2022ல இவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கறாங்க அவங்களுடைய கட்சியில. பட் அதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு படத்துலயுமே நடிக்கல. பச்சா ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு. சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இவங்க எம்எல்ஏவா இருந்தப்ப 3 படங்கள்ல மட்டும் நடிச்சிருக்காங்க. சிரி 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 பழகா சிரித்ததே சிரி பழகா விட்டு 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 மாட்டேன். 6th one எஸ்வி சேகர். என்ன சார் சாம்பார் அவ்வளவு நல்லாவா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு. அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான். மோப்ப சக்தி அதிகம். இவர் 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பா போட்டியிட்டு மயிலாப்பூர் தொகுதியில நடிகர் நெப்போலியன் அவர்களை தோற்கடிச்சு இவர் வின் பண்றாரு. இவர் வின் பண்ண 2006 to 2011 இந்த பதவி காலத்துல அவருக்கு பாத்தீங்கன்னா வல்லவன், பள்ளிக்கூடம், எங்க ராசி நல்ல ராசி இந்த 3 படங்களுமே ரிலீஸ் ஆயிருக்கு. காமெடி கேரக்டர், சப்போர்ட்டிங் கேரக்டர், முக்கிய குணச்சித்திர கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த படங்கள்ல. 2 பொண்ணு ஆனா உயிரோடு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இல்ல இன்னொரு பொண்ணு பிறந்திருக்கலாம், இல்ல பிறக்காமே இருந்திருக்கலாம், பிறந்து செத்திருக்கலாம், இல்ல பிறக்காமே செத்திருக்கலாம். 7th one சரத்குமார். நான் ஒரு காலத்துல பொண்ணுக்கு லாய்க்கு இல்லாத உதவாக்கரையா தான் இருந்தேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுறோம் பிள்ளை இல்லடா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும். இவர் 1996ல திமுக கட்சியில சேர்ந்து அரசியலுக்குள்ள நுழைகிறாரு. 2001ல திமுக சார்பா மாநிலங்களவை உறுப்பினர் அதாவது ராஜ்யசபா எம்பியா நியமிக்கப்படுறாரு. இவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் அந்த பதவி காலத்துல ரிஷி, விண்ணுக்கும் மண்ணுக்கும், தோஸ்த், சமுத்திரம், தென்காசிப்பட்டணம், சமஸ்தானம், அரசு இந்த மாதிரி 17 திரைப்படங்கள்ல டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்காரு. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பி கொண்டு அண்ணன் பார்க்கணும்டா. அதுதான் அண்ணன் தம்பி உறவுங்க. யாரு அண்ணனுக்கு நான் சொன்ன கேட்பீங்க. அதுக்கப்புறம் 2007ல அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு 2011 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு தென்காசி தொகுதியில எம்எல்ஏவா வெற்றி அடைகிறாரு. சமத்துவ மக்கள் கட்சியின் 2வது மாநில மாநாட்டிற்கு வருகை தந்து எம்எல்ஏவா 2011 to 2016 வரைக்கும் பதவிக்காலம் வகிச்சிருக்காரு. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்டியன் பிரதர்ஸ், த மெட்ரோ, காஞ்சனா, சென்னையில் ஒரு நாள், நிமிர்ந்த நீல், கோச்சடையான், ஜண்டாபாய் கபிராஜு இப்படின்னு சொல்லிட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழிகளில் சேர்த்து 10 படங்கள் நடிச்சிருக்காரு. உளி விழும் போது வழி நடந்த எந்த கல்லு சிலையாகாது, ஏர் விழும் போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. ஆக மொத்தம் ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது 17 படங்களும், எம்எல்ஏவா இருக்கும்போது 10 படங்களும், மொத்தம் அரசியல் பதவிகளில் இவர் இருந்த போது 27 படங்கள் நடிச்சிருக்காரு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகள்ல. 8th one உதயநிதி ஸ்டாலின். கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். உதயநிதி அவர்கள் 2019ல தான் திமுகவுல சேர்றாரு. அவருக்கு இளைஞரணி செயலாளரா பதவி வழங்கப்படுது. அரசியல நுழைஞ்சு இந்த கட்சி பதவி வகிச்சிட்டு இருக்கும் போது சைக்கோ அப்படின்ற ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா. அடுத்ததா 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா நெஞ்சுக்கு நீதி, கழகத் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடிச்சு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பேசலைங்க சார், நேஷனல் எல்லாரும் பேசுகிறேன். What the fuck is happening here, man? அதுக்கப்புறம் 2002ல விளையாட்டுத்துறை அமைச்சராக இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி மினிஸ்டரா இருக்கும்போது கண்ணை நம்பாதே, மாமன்னன் அப்படின்ற 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது இவரோட நடிப்புல. சொல்றேன்ப்பா வந்துட்டாங்கன்னு. உட்காரியா அப்பா சொல்றது. அப்பா சொல்றேன்ப்பா வந்துட்டாங்கன்னு. டேய் நான் பாத்துக்கறேன்ல.
தென் இந்த மாமன்னன் படத்துக்கு அப்புறமா முழு நேர அரசியலில் ஈடுபட போறதுனால எந்த ஒரு திரைப்படத்திலுமே கமிட் ஆகாம படங்களையுமே நடிக்காம இப்போ வரைக்கும் அரசியலில் பயணிச்சிட்டு இருக்காரு உதயநிதி. மொத்தமா பாத்தீங்கன்னா திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது ஒரு படம், எம்எல்ஏவா இருக்கும்போது 2 படம், அமைச்சரானதுக்கு அப்புறம் 2 படம், ஆக மொத்தம் 5 படங்கள் நடிச்சிருக்காரு. நீண்ட மலரே தீண்டும் எண்ணம் தூண்டுதே. 9th one கமல்ஹாசன். சார் என் கதையை சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இவர் 2018 மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி அரசியலுக்குள்ள நுழைகிறாரு. அதுக்கப்புறம் 2019 மக்களவை தேர்தலில் தோல்வி, 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி. இந்த காலகட்டத்தில் விஸ்வரூபம் 2, விக்ரம், கல்கி, இந்தியன் 2, தக் லைஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஒரு தக்கு தகுனா தகுனா சல்லி பையன் எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். இந்த படங்களெல்லாம் அவர் நடிக்கும்போது வெறும் கட்சி பதவிகளில் மட்டும்தான் இருந்திருக்காரு. தென் 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. 2025ல் திமுக சார்பாக இவரை மாநிலங்களவை உறுப்பினர் அதாவது ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பதவியில் இப்போ இவர் இருந்துட்டு இருக்கும்போது ரஜினி அண்ட் கமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. தென் கமல்ஹாசன் அவர்களோட 237வது படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவருக்கு 2 படங்கள் ப்ராசஸில் இருந்துட்டு இருக்கு. ஓவரால் சொல்லணும்னா இவர் கட்சி பதவிகளில் இருந்தபோது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அரசியல் ரீதியா பொறுப்பு வகிச்சு பதவியில் இருக்கும்போது எந்த ஒரு படமுமே இன்னும் ரிலீஸ் ஆகல. கூலி ஜாஸ்தி காட்ட ஒரு யூனியன் லீடர் அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நான் மடையில குத்தி இன்னும் நான் பார் அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். 10th one சிவாஜி கணேசன். Of course, I'm a 200% Indian. I'm proud. I born as an Indian. I'm so proud, you know. India is a great country. இவர் 1982ல் காங்கிரஸ் கட்சியோட ஆதரவுல குடியரசுத் தலைவர் அவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுற மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பியா பதவி வச்சிருக்காரு. 1982ல இருந்து 1986 வரைக்கும் இந்த பதவியில இருந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் வெள்ளை ரோஜா, வாழ்க்கை, முதல் மரியாதை, படிக்காத பண்ணையார் இந்த மாதிரி 21 படங்கள்ல நடிச்சிருக்காரு சிவாஜி கணேசன் அவர்கள். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. 11th one கருணாஸ் அவர்கள். டீயை ஒழுங்கா போடுங்கடா, வாழ்க்கையில முன்னேறலாம். பாட்டை போட்டு பப்ளிக்கை ஏமாத்தாதீங்க. வயிற்றுச்சல்ல பேசுறவன். இவர் 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட ரெட்டை சின்னத்தில் முக்குளத்தூர் புலிப்படை இவங்களுடைய ஆதரவோட போட்டியிட்டு ஃபர்ஸ்ட் டைமா எம்எல்ஏவா வின் பண்றாரு. வின் பண்ணி 2016ல இருந்து 2021 வரைக்கும் எம்எல்ஏவா பதவி வகிக்கிறாரு. இந்த பதவி காலத்தில் திருநாள், தில்லுக்கு துட்டு, வாகா, கொடி, திரௌபதி, சூரரை போற்று, சங்கத்தமிழன் இந்த மாதிரி 12 படங்களை நடிச்சிருக்காரு எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்கும் போதே. மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று இந்த அரசை. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா நம்ம பார்க்க போறது தளபதி விஜய் அவர்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் இவர் 2024 தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. கட்சி தொடங்கின அதே வருஷத்திலேயே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. தென் 2026ல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தன்னோட சொந்த கட்சியான தமிழக வெற்றி கழகம் சார்பா போட்டியிட்டு தன்னோட முதல் தேர்தலையே தமிழ்நாட்டு மக்களோட பெரும் ஆதரவுல முதலமைச்சரா இப்ப பதவி வகிச்சிட்டு இருக்காரு. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இப்போ இவருக்கு ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கார்டையுமே போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பொங்கலுக்கு. ஆனா சில அரசியல் காரணங்களால படம் ரிலீஸ் ஆகாம தடைப்பட்டு இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. I am coming. தளபதி விஜய் அவர்களோட சேர்த்து அவருடைய அமைச்சரவையில இருக்க சில அமைச்சர்கள், எம்எல்ஏக்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள், போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள், தென் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆக மொத்தம் 5 அமைச்சர்கள் இந்த ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்காங்க சேர்ந்து. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா.
இவங்க மட்டும் இல்லாம இன்னும் பல நடிகர்கள் அரசியல்ல இருந்துகிட்டு சினிமாவில் இப்போ வரைக்கும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அவங்களாம் எம்எல்ஏ, எம்பி அண்ட் மினிஸ்டர், சிஎம் இந்த மாதிரி பதவி வகிக்கல, அரசியல் கட்சியில செயல்படுறவங்களா மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட பேரெல்லாம் நான் இந்த வீடியோல குறிப்பிடல. பதவி வகித்த அரசியல் தலைவர்கள், நடிகர்களோட பேரை தான் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன நடிகர்கள், அரசியல் தலைவர்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு, அண்ட் இந்த வீடியோவில் நான் யாரெல்லாம் சொல்லாமல் தவற விட்டுருக்கணும் அதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. தென் இந்தியா ஃபுல்லாக இருக்க எந்தெந்த நடிகர்கள் இந்த மாதிரி பதவி வச்சுட்டு இருக்கும்போது நடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றின வீடியோக்குள்ள உங்களுக்கு வேணும்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.